கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் திடீரென பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்துரை. விவரங்கள். அருகே இலங்கையனூர் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இலங்கையனூர், அதன் சுற்றுவட்டார பகுதியான அரிசு, பிஞ்சனூர், புதூர், வலசை, நகர், நல்லூர், ஐவதுகுடி ஆகிய கிராமத்தில் விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்த நெல்லை அறுவடை செய்து இங்கே விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த சம்பா நெல்லை இலங்கையனூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் நேற்று மாலை வேப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் இலங்கையனூர் கிராமத்தில் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்ததில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் வைத்திருந்த நெல்மணிகளை மழைநீர் சூழ்ந்து நாசமாக்கியது. பின்னர் இன்று காலை விவசாயிகள் வந்து பார்த்தபொழுது நெல்மணிகள் மழைநீர் சூழ்ந்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அங்கு மோட்டார் வைத்து தேங்கி இருந்த மழைநீரை அகற்றி வருகின்றனர். இந்த மழைநீர் அகற்றினாலும் மழையில் நனைந்த நெல்மணிகளை வேற இடத்தில் கொண்டு சென்று காய வைத்தால்தான் நெல்மணிகள் வீணாகாமல் தடுக்க முடியும். இந்த நெல்மணிகளை சரி செய்ய 2 நாட்கள் ஆகும் என்று விவசாயிகள் வேதனையாக தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.